கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் தலைப்பு என்ன அப்படின்னா, அநேக வேதனை. ஒரு குடும்பத்திலே அநேக வேதனை ஏன் வருது? நிறைய குடும்பத்திலே வேதனை மட்டும்தான் இருக்கும். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு அப்படியே எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல ஏன்பா அதிகமான வேதனையா இருக்கு அப்படின்னா, பைபிள் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு. துன்மார்க்கன் யாரு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்தா 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கன். ஒரு குடும்பம் வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கர் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது துன்மார்க்கர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஒரு குடும்பம் வேதத்தை விட்டு விலகும் போது 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வேதனை தான் இருக்கு. சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல மட்டும்தான் அப்படிம்பாங்க. நிறைய வீட்டுல வேதனை மட்டும்தான் இருக்கு. என் வாழ்க்கையில வேதனை அதிகமா இருந்துச்சு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், கீழ்படுகிறோமா? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா? கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தெரியுது, பரிசுத்தமா வாழணும். என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா? நீதியை பின்பற்றணுமா? நான் நீதியை பின்பற்றுறேனா? இப்படி ஒவ்வொரு வசனமா எடுத்து செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். இதையே உங்களுக்கு காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே வேதனை வருதா, முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நிறைய ஜெப குறிப்பு வரும், நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் ஒரு 2-3 கேள்வி கேட்பேன். உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? பக்கத்துல சர்ச்சுக்கு போறீங்களா? தேவனை தேடுறீங்களா? உடனே சொல்லிடுவாங்க, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் பிரதர், அதனால நாங்க இப்ப சர்ச்சுக்கே போல அப்படிம்பாங்க. சில வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசித்த பல மாசம் ஆச்சு. இப்படி நிறைய குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ற குடும்பங்கள் தான் அதிகமா இருக்கு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஒரு மனுஷோட வாழ்க்கையில துன்மார்க்கனா இருக்கும் போது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. காலவேளையில இணைந்திருக்கிறீங்க, எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க. என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம காலையில நம்ம பேசுறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சினாலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நம்ம நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே செல்போன்ல சார்ஜ் இருக்கா, சார்ஜ் இல்லையான்னு சொல்லி கேட்டா அழகா சொல்லிடுவாங்க. நைட்டு சார்ஜ் போடாம படுத்துட்டேன், காலைல தூங்கி எழுந்திரிச்சா சார்ஜ் கம்மியா தான் இருக்கு அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல சார்ஜ் போட்டேன் ஃபுல் ஆயிட்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை தேடினால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். இப்போ நைட்டு நிறைய குடும்பத்துல செல்போன் தானே பாக்குறாங்க. வீட்டுல மனைவிட்டையும் பேசல, பெத்த தாயிட்டையும் பேசல,
எப்ப பார்த்தாலும் சில குடும்பத்துல செல்போன் தான். அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அதுல எத்தனை குடும்பத்துல தீமையான காரியத்துல சிக்கி கொள்றாங்க. இப்ப நிறைய ஆப்லாம் இருக்கு. ஏகப்பட்ட காரியத்தை போய் உள்ள போய் பார்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காணாம போயிரும். கண்ணும் தெரியாம போயிரும். அப்புறம் கண்ணாடி போட்டு அலைவாங்க. ஒரு குடும்பம் ஏன் கண்ணாடி போடுது அப்படின்னா, பல மணி நேரம் டிவி பார்க்கறது, படம் பார்க்கறது. சின்ன பிள்ளைகள் 2 வயசு 3 வயசு பிள்ளைலாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சாச்சு. இப்ப அப்படிப்பட்ட காலத்துல இருக்கு. ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நிறைய குடும்பத்துல காலவெல்ல இணைந்திருக்கிறீங்க. நம்ம தேவனை தேடினால் ஒரு குறைவும் இருக்காதான். கர்த்தரை தேடின பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லி அப்படியே போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்கா? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, அப்படியே எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி யாராவது நீங்க யோசித்தால், வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை முதல்ல சூழ்ந்து கொள்ளுமா. ஆப்போசிட். அதாவது 2 பக்கம் நம்ம காலவேளையில பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தா துன்மார்க்கருடைய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தரை நம்பி இருக்கும் போது முதல் கிஃப்ட் என்ன அப்படின்னா, கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்போ சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் நாங்க இது வரைக்கும் நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமே, இன்னைக்கு காலையில என் லைஃப்ல எனக்கு கர்த்தர் எனக்கு போதும், நான் கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிப்பேன், எனக்கு பழைய சுபாவமோ பழைய எண்ணமோ பழைய கேரக்டரோ எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இனிமேல் கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாலே போதும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா என்ன வேணும் அப்படின்னா கிருபை வேணும். பரலோகத்துக்கு போகணுமா? கிருபை வேணும். கிருபையினால மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இலவசமான கிருபை. அந்த இலவசமான கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். நான் கர்த்தரை நம்பி இருந்தால் எனக்கு கிருபை ஃப்ரீ. அதுக்கு நம்ம பணம் கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். நான் கர்த்தரை நம்பி இருந்தால் எனக்கு கிருபை உண்டு. கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னை ஃபுல்லா சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா கிருபை சூழ்ந்து கொள்ளும். எதனால? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருந்தால் கிருபை என்னை ஃபுல்லா அப்படியே பேக்கப் நல்லா சூழ்ந்து கொள்ளும். எனக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு என்ன அப்படின்னா கிருபை. அப்போ ஒரு குடும்பத்துல கிருபை வேணும் அப்படின்னா நான் கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கணும். என்னோட நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நான் கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிச்சாலும் நான் செழிப்பேன். எப்படி? துன்மார்க்கமான வழியை விட்டுட்டு நான் சத்தியத்துல நடக்கிறதுக்கு அப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா. ஏசு அழகா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப நான் கர்த்தரை நம்பும் போது என்னோட வாழ்க்கை எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. நான் 2016 40 நாள் பாஸ்டிங் போட்டு எனக்கு ஒரு மிஷனரி வேலையாவது தருவீங்களாப்பா, நான் ஊழியம் பண்ண சொல்லி பாஸ்டிங் போட்டேன். அழகா அபிஷேகம் பண்ணி இந்த நிமிஷம் வரைய பாதுகாக்கிறாரு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் உண்டு. முடிவு புரிந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்பதான் தெரிஞ்சது என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு. இன்னும் நான் எதுலெல்லாம் சீர் பொருந்தணும், இன்னும் நான் எதுலெல்லாம் மனம் திரும்பணும், இன்னும் தேவனோட சமூகத்துல எதுலெல்லாம் அர்ப்பணிக்கணும். இந்த கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு, அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம வாழ்ற கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் அக்கிரமம் அதிகமாயிட்டே இருக்கும், அன்பு தணிந்து போயிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல அன்பு இல்லையா,
அக்கிரமம் அதிகமாயிட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம், அழகா கண்டுபிடிக்கலாம். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில ஏன் அநேக வேதனை அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில சமாதானம் இருக்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவங்க விலகி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கர்த்தரை விட்டுட்டாங்க, வார்த்தையாகிய தேவனை விட்டுட்டாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறோம், நம்முடைய தாகம் எந்த அளவுக்கு கர்த்தர் மேல இருக்கு. என்ன சில குடும்பத்திலே காலவேளையிலே பலவிதமான சூழ்நிலை தானே இணைந்திருப்பீங்க. என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும், என்னுடைய கம்பெனிக்கு நான் போற வேலை செய்யற எல்லா காரியமும் நல்லா இருக்கும்னு சொல்லிதான் நம்ம காலைல இணைந்திருக்கிறோம். எத்தனை குடும்பத்துல நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம். டெய்லி நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தால் தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வதிப்பார். அதனால காலை வேளையில ஆசீர்வாதமும் இருக்கு. எப்படி தெரியுமா ஆசீர்வாதம் இருக்கு? நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஐயா, இது வாக்கு தத்தம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்த ஆசீர்வாதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நான் கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். நான் நீதிமானா வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம எப்படி தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும்? நான் நீதிமானா வாழ்றேனா? என்னுடைய வீடு ஒரு நீதிமானுடைய வீடா இருக்கா? வீட்டுல நல்ல படம் பாக்குறது, நல்ல நாடகம் பாக்குறது, நல்ல கேம் விளையாடுறது, இஷ்டம் போல நல்ல களவாண்டு சொத்து சேர்க்கறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்தி பொய் பேசி. ஒரு நீதிமான் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல? ஒரு நீதிமான் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வாயை திறந்த கெட்ட வார்த்தை, தண்ணி அடிக்கிறது, ஏமாத்துறது, கொள்ளை அடிக்கிறது, அடுத்த வீடு சொத்தை மொத்தமா ஒரு பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடுறது, அப்புறம் லஞ்சம் வாங்குறது. இதெல்லாம் நீதிமான் செய்ய மாட்டாங்கல்ல? நீதிமான் அப்படின்னாலே தீமையான கருத்தை வெறுத்துருவாங்க, பொல்லாத கருத்தை வெறுத்துருவாங்க, லஞ்சம் வாங்க வெறுத்துருவாங்க. ஒரு நீதிமான் அப்படின்னா அவங்க தேவனோடு நடக்கிற பிள்ளைகள். நீதிமான் அப்படின்னாலே பொய் பேச்ச வெறுத்துருவாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் நல்ல இஷ்டம் போல பொய் பேசுது. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களாம் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களா? அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது பொய் பேசுறீங்களா? சில வீட்டுல குடும்பத்துல கேட்பீங்க, தாய்மார் கேட்பீங்க, உண்மையா வாழ்றோமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். என் வாழ்க்கையில் நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் நான் என்னதமா கண்டுபிடிச்சேன், ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எவ்வளவு கிஃப்ட் பைபிள் எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? கர்த்தரை நம்பினாலே கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. ஆனா இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல மனுஷனை நம்பி அவங்களோட வாழ்க்கையில இருக்க எல்லா பணத்தையும் ஏமாந்து எத்தனை குடும்பத்துல அப்படி நடக்கு? நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டுட்டு மனுஷன் பின்னாடி பெயர்தாங்க, யாரு பின்னாடியோ பெயர்தாங்க. சில குடும்பத்துல கண்ணீர் மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கு. காரணம் என்ன? அவங்க முதல்ல கர்த்தரை நம்புறதையோ இல்ல கர்த்தரை விட்டுட்டு தள்ளி போயிட்டாங்க, மனுஷன் பின்னாடி போயிட்டாங்க. ஒரு குடும்பம் மனுஷன் பின்னாடி போகாம கர்த்தரை நம்பி வாழ்ந்தால், கர்த்தரை நம்பி வாழ்ந்தால், கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருந்தால் கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
அந்த கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தாலே போதும். அப்பா நான் கர்த்தரை நம்புறேன்ப்பா, எனக்கு நீங்க போதும்பா. ஒரு குடும்பம் நீதிமானா வாழ்ந்தாச்சு அப்படின்னா நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கேட்பீங்களா? அப்பா நான் ஒரு நீதிமானா வாழணும்பா, என்னோட நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க, கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினாலே எல்லா குடும்பத்தையும் தொட்டு, எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு வியாதியோடு படுக்கிறதுங்களோ தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளை அப்பா உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறாங்களோ நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, பரிசுத்தத்தினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, சத்துருக்குள்ள அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் நிரப்புங்க. தேவன் அருளிய அப்பம் யாரெல்லாம் மினிஸ்ட்ரி மூலமா இணைத்துக்கான எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும், நிரம்பி வெளியில பாத்திரமா மாறட்டும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கண்ணீரை தொடங்க, குடும்பத்துல வேதனை நீக்கி போடுங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு அப்பா விண்ணப்பத்தோடு இருக்கிறாங்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கொடுந்து 1000 தலைமுறைக்கு ஆசிரியங்க. அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்குங்க, மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்கிற குடும்பம் உண்டு, கர்த்தர் பூர்ணமா ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கி சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க, வாலிப பையன் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. வெளியில யாரெல்லாம் புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்குள்ள எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட ஆசுறீங்க. வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்கப்பா, கர்த்தர் அங்கீகரித்து ஆசுறீங்க. எந்த நாட்டுக்குள்ள எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலையடைத்து ஆசுறீங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாம மகிமை உடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவனத்தை ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.